ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இரண்டாவது மனைவிக்கு வந்து சொத்தில் வந்து பங்கு இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் இதை பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்து வாரிசுரிமை சட்டத்தைப்படி தான் வந்து இதை வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் வந்து இஸ்லாமியர்களுக்கு வேறு சட்டம் இருக்குது. ஸோ இந்து வாரிசுரிமை சட்டத்தைப்படி வந்து இரண்டாவது மனைவியை வந்து அங்கீகரிக்கிறது இல்லை. அதாவது எப்போ அங்கீகரிக்கிறது இல்லை அப்படின்னா, அதாவது ஃபஸ்ட்டு முதல் மனைவி இறந்த பிறகோ அல்லது முதல் மனைவி விவாகரத்து பெற்ற பிறகோ இரண்டாவது மனைவி வந்துட்டாங்க அப்படின்னா அது அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று. இதே வந்து முதல் மனைவி உயிரோடு இருக்கும்போது விவாகரத்து நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து இரண்டாவது மனைவியை இந்து வாரிசுரிமை சட்டம் வந்து அந்த இரண்டாவது மனைவியை அவங்கள வந்து அங்கீகரிக்கிறது இல்லை. இருந்த போதிலும் அந்த இரண்டாவது மனைவியோட குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களையும் வந்து வாரிசுகளாக வந்து எடுத்துகிட்டு அவங்களுக்கும் வந்து சொத்துல பங்கு இருக்குது. ஆனால் அந்த மனைவிக்கு மட்டும் வந்து பங்கு வந்து இருக்காது. அப்போது ஒரு நபர் இருக்கார் அப்படின்னா அந்த ஒரு நபர் வந்து ஒரு முதல் மனைவியை விவாகரத்து பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க அந்த விவாகரத்து பண்ண மனைவிக்கு 2 குழந்தை இருக்குது. அதுக்கப்புறம் இரண்டாவது கல்யாணம் பண்ணி அதில் வந்து இருக்கிற மனைவிக்கு வந்து 2 குழந்தைகள் இருக்குது அப்படின்னா அப்போ மொத்தம் வந்து அந்த சொத்தில் பங்கு பார்த்திங்க அப்படின்னா 5ஆக பிரியும். அதாவது முதல் மனைவியில் இருக்கிற 2 பேர்த்துக்கு அந்த மனைவிக்கு ஜீவாம்சம் ஏதாவது கொடுத்துருப்பாரு. அப்போது அந்த 2 பசங்க, அது போக வந்து இதில் இரண்டாவது மனைவி, அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு இருக்கிற 2 பிள்ளைகள், அது மாதிரி வந்து 5ஆக பிரியும். இதே வந்து விவாகரத்து பண்ணாமல் அவர் வந்து இன்னொரு ஒய்ஃபை வச்சுருக்காங்க அப்படின்னா அது அந்த ஒய்ஃபுக்கு இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து வேணால் வந்து பங்கு இருக்கோ தவிர அந்த மனைவிக்கு வந்து பங்கு இருக்காது. ரெண்டாவது, அந்த முதல் மனைவி இறந்துட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது மனைவி கட்டியிருக்காங்க அப்படின்னா அந்த இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து அந்த வாரிசு சர்டிஃபிகேட்டில் வர எல்லாத்துக்குமே வந்து அந்த சொத்தில் வந்து பங்கு இருக்குது. அப்போ ஒரு ஆணுக்கு ஒரு மனைவி தான் வந்து அட் டைமில் இருக்க முடியும். ஸோ அதுதான் வந்து இந்து வாரிசுரிமை சட்டம் சொல்லுது. அப்போ இரண்டாவது ஒரு மனைவியை வந்து விவாகரத்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேணால் இன்னொரு பெண்ணை வந்து திருமணம் செஞ்சுக்கலாம். அந்த பெண்ணையும் விவாகரத்து பண்ணிட்டு இன்னொரு பெண்ணை வேணால் திருமணம் செஞ்சுக்கலாம். அது வந்து எத்தனை முறை வேணாலும் செஞ்சுக்கலாம். ஆனால் ஒரு டைமில் அந்த பீரியடில் வந்து கண்டிப்பாக ஒரு மனைவி தான் அவருக்கு இருக்கணும். ஸோ அதுதான் வந்து இந்து வாரிசுரிமை சட்டம் சொல்லுது. இதே இஸ்லாம் முறைப்படி வந்து அது சட்டங்கள் வேறையாக இருக்குது. நம்ம வந்து இந்த இந்து வாரிசுரிமை சட்டம் படி தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இஸ்லாம் சட்டம் வந்து அது வந்து அடுத்த சரியத் சட்டம் இருக்கும், அது வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அப்போ இரண்டாவது மனைவிக்கு சொத்துல பங்கு இருக்கா அப்படின்னா முதல் மனைவி உயிரோடு இருந்தாலோ அல்லது விவாகரத்து ஆகாமல் இருந்தாலோ கண்டிப்பாக வந்து அந்த இரண்டாவது மனைவிக்கு வந்து சொத்துல பங்கு இல்லை. இந்த ரெண்டும் வந்து இல்லாத பட்சத்தில் அதே இரண்டாவது மனைவிக்கு பங்கு இருக்குது. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.